எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அக்ஷய். இது வந்து நம்ப 9த் வீடியோ தமிழ் கிளவுட் சேனல்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம பாலாஜிய கூப்பிட்டு நம்ம பேசினோம். ஸோ பாலாஜி வந்து ரீசென்ட்டா கிளியர் பண்ண அந்த மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் டேட்டா. ஸோ இந்த சர்டிஃபிகேஷனோட கன்டென்ட் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம்? நம்ம எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்? என்னெல்லாம் டாபிக்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ல கேட்கறாங்க? ஸோ எவ்ரி டீடைல் இன் ரிகார்ட்ஸ் டு திஸ் பர்ட்டிகுலர் எக்ஸாம் இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இட்ஸ் அ வீக் டே. ஸோ நாளைக்கு திருப்பி தூங்கி எழுந்துச்சு ஆஃபீஸ் ஒர்க்லாம் திருப்பி போகணும். ஸோ அதனால வந்து ரொம்ப சீக்கிரமா இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட்ல யூ வில் சி த நோட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட டாப் ஆஃப் த மைண்ட்ல நேத்து நான் எக்ஸாம் எழுதினேன். ஸோ எழுதிடுச்சு அரௌண்ட் 988 ஸ்கோர் வந்தது. ஸோ இட்ஸ் அ பிரிட்டி ஈஸி எக்ஸாம். ப்ரிப்பரேஷன் டைம் என்ன கேட்டா நீங்க வந்து ஒரு 1 மந்த் ப்ரிப்பரேஷன் டைம் போட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் அஷ்யூரோட பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க வந்து இந்த சர்வீசஸ் ஒரு வாட்டி ப்ராக்டிக்கலா பண்ணி பாக்குறது. இது எல்லாமே வித்தின் 3 வீக்ஸ் வந்து கண்டிப்பா வி கேன் ராப் இட் அப். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து ஃபார் ரிவிஷன் பிளஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து வித்தின் 1 மந்த் நம்ம ராப் அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல அஷ்யூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸாம் வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தே ஹேவ் 3 ஃபண்டமெண்டல் எக்ஸாம்ஸ். ஒன்னு வந்து அவங்களோட இன்ஃப்ரா ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து AZ 900 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து DP 900 அப்படின்ற எக்ஸாம். இது தவிர்த்து அஷ்யூர் AI ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு தேர்ட் ஃபண்டமெண்டல் எக்ஸாம் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னா மேஜரா 4 டாபிக் தாங்க. ஸோ ஒன்னு வந்து கோர் டேட்டா கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார்மேட்ஸ், பார்க்கெட் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம கோர் டேட்டா கான்செப்ட்ஸ்ல நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு ரிலேஷனல் டேட்டா பேசஸ், நான் ரிலேஷனல் டேட்டா பேசஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இதுலயே வந்து நீங்க டேட்டா வேர் ஹவுசிங், அது தவிர்த்து ETL, டேட்டா இன்ஜினியரிங் ஆர் ELT அதெல்லாமே கூட நீங்க படிப்பீங்க இந்த எக்ஸாம்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏத்த அஷ்யூர் சர்வீசஸ் எதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்ல டெஸ்ட் பண்றாங்க வித் த ரெஸ்பெக்டிவ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுருங்க. அது வந்து நம்மளோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பேசிக்ஸை நம்ம தரோ பண்ணிடணும். ஓகேங்களா? அதுலதான் அந்த கோர் டேட்டா கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த பேசிக்ஸை நம்ம ரேப் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அஷ்யூர் ஸ்டோரேஜ். அதுல வந்து என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டைப்ஸ் இருக்கு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ மீன் பிளாப் ஸ்டோரேஜ், பேஜ் பிளாப், அப் அண்ட் பிளாப். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வீல் ஹேவ் கியூ, வீல் ஹேவ் டேபிள், அதுக்கப்புறம் வீல் ஹேவ் ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே அஷ்யூர் ஸ்டோரேஜ்ல நம்ம கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஷ்யூர் ஃபைல்ஸும் நம்ம ஏன் கவர் பண்ணோம்னா இதுல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ வர்ச்சுவல் மெஷின்ஸுக்கு நம்ம வந்து எப்படி அஷ்யூர் ஃபைல்ஸை வந்து நெட்வொர்க் ஃபைல் ஸ்டோரேஜா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்தது. இப்போ AWS படிச்சவங்க எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. அஷ்யூர் ஸ்டோரேஜ் தாங்க S3. அஷ்யூர் ஃபைல்ஸ் வந்து அங்க நம்ம EFS, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் நம்ம கூப்பிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேசஸ் கான்செப்ட்ஸ் போகச்சு டேபிள், காலம், ரோ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ, நார்மலைசேஷன், ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டு அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் ஃபார் MS SQL, MySQL அண்ட் PostgreSQL அதோட ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அதுலயே வந்து தே ஹேவ் மேனேஜ் டேட்டாபேஸ் ஆஃபரிங். அதுக்கும் அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் பாஸ் ஆஃபரிங்க்கும் என்ன வித்தியாசம்? மேக்ஸிமம் அஷ்யூர் டேட்டா ஆஃபரிங்ஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் பேஸ்ட் ஆஃபரிங்ஸ் தான். கிளாசிக் இன்டர்வியூ கொஸ்டின், சாரி எக்ஸாம் கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் ஆன் VM. ஸோ நம்மளே வர்ச்சுவல் மெஷின்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ அதுலயே வந்து நீங்க யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் SSMS, which is SQL Server Management Studio. அது தவிர்த்து we learn about SQL Server data tools for extending and doing object oriented development. அது தவிர்த்து Visual Studioல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு ஃபார் ஒர்க்கிங் வித் Transact SQL. அது தவிர்த்து அஷ்யூர் டேட்டா ஸ்டுடியோ இருக்கு. ஸோ இந்த 4த்துக்குமே என்ன வித்தியாசங்கள், அதுல மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும் அஷ்யூர் எக்ஸாம்ஸ். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரிலாம். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கும் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் கொஞ்சம் இன்ஃப்ரா கான்செப்ட்ஸ். அஷ்யூர் VNetனா என்ன, கம்ப்யூட்னா என்ன, அதுலயே வந்து டேட்டாபேஸ் ரிலேட்டடா FC VLAன்னா என்ன, மெயின் VLAன்னா என்ன, டிவைஸ் VLAன்னா என்ன. ஸோ இதோட டிஃபரன்சஸ், அதாவது என்ன மாதிரி ரிசோர்சஸ் எந்த VLAன்ல
எந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸையும் நீங்க படிக்கணும். அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அதுலயே வந்து எலாஸ்டிக் பூல் வர்சஸ் ஹைப்பர் ஸ்கேல் வர்சஸ் சர்வர்லெஸ் ஆஃபரிங். ஸோ டேட்டா பேசஸ்லயே எப்படி அவங்க வந்து இந்த 3 ஆஃபரிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற டாபிக்ஸும் நீங்க கவர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம நான் ரிலேஷன் டேட்டா பேசஸ் சைட்ல போச்சு சிங்கிள் சர்வீஸ் தாங்க எல்லாத்தையும் அவனே பாத்துக்கிறாங்க. அஷ்யூர் காஸ்மோஸ் டிபி. ஸோ அஷ்யூர் காஸ்மோஸ் டிபியோட டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ், எஸ்கியூஎல் ஏபிஐ, அதுக்கப்புறம் கிராஃப் கியூஎலுக்கு ஒரு ஏபிஐ இருக்கு, கிராஃப் டேட்டா பேசஸ்க்கு. ஸோ அதுல வந்து வி ஹாவ் கிரெம்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ, அதுக்கப்புறம் மோங்கோடிபி ஏபிஐ, அதுக்கப்புறம் இன்னொரு 1 or 2 APIs லைக் ஃபார் டேபிள் ஏபிஐ ஃபார் ஜேசான் கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காஸ்மோஸ் டிபிலேயே ஏபிஐஸ் இருக்கு. ஸோ அதுலயே வந்து எப்படி நம்ம த்ரூபுட் எந்த லெவல்ல நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலான்றது அனதர் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ அது இட் கேன் பி டன் ஆன் த கண்டெய்னர் அந்த டேட்டா பேஸ் லெவல். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காஸ்மோஸ் டிபி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம வந்து டேட்டா பேஸ் அந்த ஏபிஐ சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ காஸ்மோஸ் டிபியை தரவு பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கூட ஓகே நம்ம எப்பவுமே ஏடபிள்யூஎஸ்ல சொல்லி சொல்லி பழகிச்சு லாம்டான்னு. இங்க வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம காஸ்மோஸ் டிபில இருந்து ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அமேசான் டைனமோ டிபில இருந்து நம்ம லாம்டா ட்ரிகர் பண்ற மாதிரி காஸ்மோஸ் டிபில இருந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎல்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் அந்த சைட்ல போறோம். அதுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து இடிஎல், இஎல்டி, எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோடு, எக்ஸ்ட்ராக்ட் லோடு டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து இடிஎல் யூஸ் பண்ணுவீங்க, எந்த இடத்துல இஎல்டி யூஸ் பண்ணுவீங்க. இஎல்டி நீங்க போனீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 ஸ்டெப் இருக்கு. எக்ஸாமுக்கு அதை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க, கன்ஃபார்மா ஒரு கேள்வி வந்துடும். ஓகேங்களா? ஏடிஎல்எஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படின்றது இட் இஸ் பில்ட் அப்பான் அஷ்யூர் ஸ்டோரேஜ். அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு 2 இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா யூ கேன் டூ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் POSIX compliant features are available. So hierarchical namespaces அந்த மாதிரிலாம் கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து இஎஃப்எஸ்ல கூட நம்ம POSIX compliant கூட இருக்கு AWS சைட்ல. ஸோ இங்கேயுமே அது வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா பிரிக்ஸ் அண்ட் ஹெச்டி இன்சைட், இது ரெண்டுமே வந்து we use it based on Spark or you can also say it as Spark clusters, but Apache Hadoop யூஸ் பண்றாங்க அந்த 2 சர்வீஸ்ல. ஸோ அதுவும் another classic question in the exam. ஸோ இதுல வந்து மெயினா we will learn about SQL pools and Spark pools சொல்லிட்டு 2 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது போக போக நீங்களே படிக்கிறச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டேட்டா ஃபேக்டரி இஸ் யூஸ் ஃபார் இடிஎல் ப்ராசஸ். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடிஎல் ப்ராசஸா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலயே வந்து சினாப்ஸ் செட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் டேட்டா வேர் ஹவுசிங் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் தான் அவங்களோட டேட்டா வேர் ஹவுசிங் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அதுலயும் ஒரு 1-2 fill in the blanks மாதிரி இமேஜ் வச்சு drag and drop அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட வந்தது. ஸோ அதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுலயே அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான செட் ஆஃப் டாபிக்ஸ் என்ன கவர் பண்ணாங்கன்னா இன்ஜெக்ஷன் சோர்சஸ். ஸோ என்னால எங்கே இந்த டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அஷ்யூர் ஸ்டோரேஜ்லேருந்து பண்ணலாம், எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லேருந்து பண்ணலாம், காஸ்மோஸ் டிபிலேருந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நான் வச்சுட்டு போகணும். அண்ட் ஃபைனலா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆர்டரை மிஸ் பண்ணிடலாம் மேபி, பட் டெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ், பிரிஸ்கிரிப்டிவ், ப்ரெடிக்டிவ் அண்ட் காக்னிட்டிவ். ஸோ 5 பாயிண்ட் இருக்குங்க. இந்த 5மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம் அந்த ஈவெண்ட்டை. டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ்ன்றது வை இட் ஹாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வை கொஸ்டின் கேட்கறது வந்து டயக்னாஸ்டிக். பிரிஸ்கிரிப்டிவ் அண்ட் ப்ரெடிக்டிவ், அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்டிவ் பார்த்துருவோம். ப்ரெடிக்டிவ் அப்படின்றது நம்ம ஃபியூச்சர்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து சேல்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 quarter ஆஃப் யுவர் பர்டிகுலர் ப்ராடக்டா இருக்கலாம். 4th quarter சேல்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸா இருக்கலாம். அதுல வந்து பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா அந்த ப்ரெடிக்டிவ் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், ஸோ ஹவு டு யூ அச்சீவ் தட் டார்கெட் அப்படின்றது வந்து பிரிஸ்கிரிப்டிவ். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து வாட்டு, டயக்னாஸ்டிக் வையே, ப்ரெடிக்டிவ் வந்து ஃபியூச்சரு, பிரிஸ்கிரிப்டிவ் வந்து அந்த ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த ஹவு ஆஸ்பெக்ட், ஃபைனலா காக்னிட்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த 5மே வந்து நம்ம கண்டிப்பா நினைவச்சுட்டு போகணும் எக்ஸாமுக்கு. அதையும் தாண்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன்ஸ், டேஷ்போர்டிங், டைல்ஸ், ஒர்க் ஸ்பேஸ், ஷேரிங் ரிப்போர்ட்ஸ், பேஜினேட்டட் ரிப்போர்ட்ஸ்,
அது எல்லாமே பவர் பிஐயோட டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஆஃபரிங்ஸ்ல வந்து நம்ம படிச்சுட்டு போகணும். ஸோ அது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் அப்படின்றதுனால அனாலிட்டிக்ஸ் சைட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்விகள்லாம் அதுல இருந்து வருது. ஸோ இதுவே வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் சைட்ல கம்பேர் பண்ணச்சு ஏடபிள்யூஎஸ் குவிக் சைட், ஓகேங்களா? அதுவும் அழகான டேஷ்போர்டிங் டூல், ஓகேங்களா? சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் சைட்ல ரெட் ஷிஃப்ட், அதே மாதிரி டேட்டா ஃபேக்டரி இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னா இடிஎல் ப்ராசஸ் பண்றது எல்லாமே க்ளூ, அமேசான் க்ளூ சர்வீஸ். காஸ்மோஸ் டிபிக்கு யூ கேன் ஆல்சோ சே you can do a combination of relational and non-relational. So DynamoDB on the AWS side with Amazon Aurora, as well as all Amazon related RDS engines. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா VNet and compute sideல நீங்க பாக்கறச்சு Azure sideல வந்து you have Azure VNet. நம்ம வந்து we also call it as VPC on the AWS side. அதுக்கப்புறம் compute sideல வந்து compute வந்து virtual machines தான் பேர் வச்சிருக்கான். நம்ம சைட்ல Elastic Cloud Compute or EC2. அது தவிர்த்து ஸ்டோரேஜ் சைட்ல அமேசான் S3, ஓகேங்களா? Azure ஃபைல்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு EFS, ஓகே? ஸோ AWS சைட்ல மட்டும் S3 பிளஸ் EBS. ஸோ EBS பிளாக் பேஸ்ட் ஸ்டோரேஜ், S3 ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு AWS சைட்ல கவுண்டர் பார்ட் இருக்காங்க, ஓகேங்களா? இங்க லேம்டானா அங்க வந்து Azure ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கவுண்டர் பார்ட் இருக்கு. எப்பவுமே ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம படிக்கிறச்சு இன்னொரு கிளவுட்ல என்ன இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னியோட லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப டூ மேஜர் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஒன்னு வந்து பேசிக்ஸ். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நீங்க வந்து திருப்பி ஒரு வாட்டி பேசிக்ஸை போய் நல்லா தரோவா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கத்துன்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கு அடுத்த கான்செப்டை படிக்கிறச்சு இன்னும் கிளாரிட்டியோட புரியும். இன்னும் ஒரு மேஜர் லேர்னிங் அப்படின்னா கம்பேரிட்டிவ் யூஸ் கேசஸ். ஏடபிள்யூஎஸ்ல என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கு, அஷ்யூர்ல என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கு. நான் ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ டிராவல் பண்ணதுனால டாப் ஆஃப் த மைண்ட்ல இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நீங்களுமே கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வரணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ ஈட்ஸ் ஸ்லீப் ஏடபிள்யூஎஸ் ரிப்பீட் ஆர் கிளவுட் அண்ட் ரிப்பீட், ஓகேங்களா? மேபி ஃபியூச்சர்ல ஒரு டிஷர்ட் கூட அதுக்கு போடலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன் இஸ் அமேசிங் in terms of its documentation, and they also give you a 4-hour sandbox for you to go ahead and try out stuff, okayங்களா? so the resource group வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். so you can't create new resource groups, but you can do everything within that resource group. அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, ஆக்சுவலி எனக்கு ஒரு யூடமி கோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா ஆலன் ராட்ரிகஸோட யூடமி கோர்ஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கு in terms of Azure அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாமுக்கும் இருக்கட்டும், Azure ஃபண்டமெண்டல்ஸா இருக்கட்டும், Azure டேட்டா ஃபண்டமெண்டல்ஸா இருக்கட்டும். அமேசிங் கண்டென்ட். அவரே நிறைய லேப்ஸ் போட்டிருக்காரு, அந்த ஒரு லேபும் நீங்க பண்ணி பார்த்தாலே சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபைனலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து விஸ் லேப்ஸ் தாங்க, ஓகேங்களா? ஸோ அவரோட கோர்ஸ்ல ஆலன் ராட்ரிகஸோட யூடமி கோர்ஸ்ல யூ ஹேவ் 2 ப்ராக்டிஸ் டெஸ்ட், விஸ் லேப்ஸ்ல ஒரு 2 ப்ராக்டிஸ் டெஸ்ட். தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு கோ ஹெட் அண்ட் கிளியர் திஸ் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஸ்டெப்ஸ். திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு சின்ன சம்மரைசேஷன் பண்ணிட்டு we will close this video. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா Azure டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ்க்கு இதெல்லாம் தான் டாப்ல இருக்கிறது தான் மெயின் கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ். கீழே இருக்கிறது தான் செட் ஆஃப் சர்வீசஸ் that they are testing you in the exam and the preparation is over there. So step 1, நீங்க உங்களோட சாய்ஸ் between Microsoft Learn or Alan Rodriguezோட Udemy கோர்ஸ், I would suggest do both so that you get more in depth. அதுக்கப்புறம் விஸ்லாப்ஸோட ப்ராக்டிஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க டைரக்டாவே நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி ஜஸ்ட் ஆல்வேஸ் வாட்ச் அவுட் ஃபார் எனி மைக்ரோசாஃப்டோட ஒர்க் ஷாப்ஸ் so that you can get a free voucher in terms of attempting this exam. Next, in the exam preparation time, I'm already starting சொல்லியாச்சு. It's around 1 month. So 3 weeks for prep, 1 week for revision and practice test. In terms of the exam cost, it comes to about 4,500, I believe, in Indian rupees. எனக்கு வந்து இங்க யூரோல வந்து எல்லாமே 100 யூரோ தாங்க காட்டுறது. எனக்கு வெறுப்பா இருக்கு, இந்தியாக்கே வந்து எக்ஸாம் எழுதிடலாம் போல. பட் ஆனா if suppose you are able to get a free voucher na, all the more better, ஜீரோ காஸ்ட்டுக்கே நீங்க இந்த எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இட். ஐ மீன் இந்த வீடியோல இதெல்லாம் தான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ சப்போஸ் நான் மறக்கிறதுக்குள்ள இந்த டாபிக்ஸ் எல்லாம் பேசிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, நீங்க அந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ரோச் பண்ணி கிளியர் பண்றதுக்காக. ஸோ எனி அதர் டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் தாராளமா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. we will be there to answer all of your doubts in regards to this particular exam. நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் வந்து Azure அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஏடபிள்யூஎஸ் சைட்ல ஒரு 6 சர்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் Azure ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப வருஷம் முன்னாடியே பண்ணிட்டேன். பட் இப்போ டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் Azure அட்மினிஸ்ட்ரேட்டர் போயிட்டு அப்படியே Azure DevOps போகலாம் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட பிளானு. ஸோ அந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த எக்ஸாமோட எக்ஸாக்ட் கண்டென்ட் என்ன மாதிரி செக் பண்றாங்க நாலேஜ் அப்படின்றது மொத்தத்தையும் நான் கொடுத்துட்றேன் உங்ககிட்ட.
சொன்ன மாதிரி தான் என்னோட மைண்ட்ல இருக்கிற மொத்த நாலேஜும் உங்ககிட்ட வரணும். ஓகேங்களா? அப்போதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. உங்க ஃபேமிலி இன்னும் பெட்டரா பார்த்துப்பீங்க. ஸோ அத சொல்லிட்டு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஸ்டே சேஃப். டேக் கேர் கைஸ். See you later. Bye bye.